திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். கொல்லாமை அப்படிங்கிற அதிகாரம். கொல்லாமைனா யாரையும் கொலை செய்யாமல் இருக்கிறது, எந்த உயிரையும் பறிக்காமல் இருப்பது. எவனோட வேலையை நம்ம செய்யணுங்கிற அவசியம் இல்லையே, அதுக்கு தான் ஒரு ஆளை படைச்சிருக்கார் ஆண்டவர். சரி, குறள் எண் 321. அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை, அறத்தினால செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அப்படின்னா என்னன்னா கொல்லாமை, யாரையும் கொல்லக்கூடாது. கோரல், அப்படி கொல்லுதல் செஞ்சோம்னா பிறவினை எல்லாம் தரும். எல்லா கெட்ட செயல்களும் நமக்கு பலனாக நம்ம மேலே விடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உயிரை படைக்க வைக்கிறது ஆண்டவனோட செயல் இல்லையா? அப்போ அதை பறிக்கிறது அவனுடைய செயல் தான். இதில் இடையில பூந்து நம்ம குட்டையை குழப்பக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸரோட வேலையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது? அவர் கோச்சிக்குவார், வேலையும் சரியாக நடக்காமல் போயிடும். அவர் வேலையை எடுத்து செஞ்சதுக்காக நமக்கு பனிஷ்மெண்ட்டும் தண்டனையும் கிடைக்கும். அதனால் ஒரு உயிர் கொன்னோம்னா நமக்கு எல்லா விதமான ஆப்போசிட் வினைகள் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அறிவுறுத்துறார். குறள் எண் 322. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு, பிரித்து சாப்பிட்றது பல்லுயிருக்கும், எல்லா விதமான உயிர்களுக்கும். இப்போ அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க பாருங்களேன், எறும்புக்கு சாப்பாடு போடுவாங்க. எப்படி? கோல மாவில் அதை கலந்து வச்சு, கோல மாவு கோக்கிலாம் இல்லைங்க, இது உண்மையானே கோல மாவில் அரிசியை கலந்து வாசலில் கோலம் போடுவாங்க. இதனால் நல்ல வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அழகு கிடைக்கிது, அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிது. அந்த ஜீவராசி சாப்பிட்றதுக்கும் அது உதவியாக இருக்குது. எறும்பு எங்கே போகும் சொல்லுங்கள்? நம்ம வீட்டுக்குள்ளார எந்தையும் விடவே மாட்டோம், டப்பாக்குள்ளாரெல்லாம் எறும்பு புகை விடவே மாட்டோம். அப்போ நாம் கொடுத்தா தான் அந்த உயிருக்கு அது சாப்பாடாகும். அதே மாதிரி என்ன செய்வாங்க, காக்கைக்கு சோறு வைப்பாங்க, பறவைகளுக்கு அரிசி போடுவாங்க. இந்த மாதிரி நாய்களுக்கு நம்ம வெளியில் சாப்பாடு வைக்கிறோம். எல்லா விதமான உயிர்களுக்கும் ஓம்புதல், சாப்பாடு போட்டு அதை வளர்க்குறது தான் நூலோர் தொகுத்தவற்றுள். இப்போது நம்மளுக்கு என்ன சந்தேகம்னாலும் நம்ம எங்கே பார்க்குறோம்? கூகுள் ஆச்சாரியார், இப்போ ChatGPT தான் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்துலலாம் என்னவாக இருந்தது? நல்ல மக்கள் எழுதி வைத்த நூல்கள் தான் அவங்களுக்கு ஒரு லெசனாகவும் சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையாகவும் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நல்ல நூலாசிரியர்கள் தொகுத்து வழங்கியதில் எல்லாத்துலேயும் தலையாயது இதுதான் அப்படிங்கிறார். சரி, அதான் நம்ம சாப்பாடு போடுறது தான் ஈகையிலே சொல்லிட்டாரு, இங்கே ஏன்பா சொல்கிறாருன்னு யோசிச்சோம்னா எல்லா மதங்களும் சொல்லுதுங்க, அன்னைக்கு சாப்பாடை இறைவன் எல்லாருக்கும் அளந்து தான் கொடுக்குறாங்கன்னு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு விழா இருக்குது, நெல்லளவு காணுதல்னு. வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ விளைஞ்சிருக்கு, எவ்வளோ படி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க அளந்து காமிப்பாங்க பெருமாளுக்கு. அப்பயே அவர் என்ன கால்குலேட் பண்ணி எல்லா ஜீவராசிகளுக்கும் இவ்வளோன்னு போட்டுருவார். ஆனால் நாம் சாப்பிட்றதோ நம்ம சேர்த்து வைக்கிறது கூட விட்டுருங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் பாருங்களேன். அந்த வேஸ்டேஜோட கணக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் போகுது இல்லையா? அப்போ அந்த இல்லாமல் போகிறதுனால நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. இப்போ அந்த இஸ்ரேல் நாட்டு சண்டையில் பாருங்கள், எத்தனை பேர் உணவுக்காக அவங்க காசா நாட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி கஷ்டப்பட்டு அவங்க இறந்து போகிறது அதுவும் கொல்லாமைக்குள்ளே தான் வரும்னு சொல்கிறார். உனக்குன்னு கொடுக்கப்பட்டது எதுவோ அதை மட்டும் வச்சுக்கோ, அதை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிவிடு, வேஸ்ட் பண்ணாதீங்க. மற்றவருக்கு நம்ம பகிர்ந்து அழித்து அந்த உயிரையும் நம்ம ஓம்புதல் அவசியங்கிற அந்த உயிர் சாகடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைன்னு அறிவுறுத்துற. குறள் எண் 323. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று அப்படிங்கிறார். ஒன்றாக நல்லது கொல்லாமை, ஒரே ஒன்று தான் நல்லது கொல்லாமை, யாரையும் கொல்லாமல் இருக்குது. மற்றதன் பின்சார, அதுக்கு பின்னாடி வர்றது தான் பொய்யாமைங்கிற நல்ல விஷயம் அப்படிங்கிற. நம்ம எந்திரன் 2.0 அப்படின்னு சொல்கிறோம்ல, அடுத்த 2.1 அப்படின்னு பிரிச்சுட்டே போகிறோம் இல்லையா? அது மாதிரி எது இருக்கிறதுலே சிறந்ததுங்கிற கன்ஃபியூஷன் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறனால முதல் அதையும் தெளிவுபடுத்துகிறார். ஆமாம், நான் பொய்யாமை நன்று அப்படின்னு சொன்னேன், கொல்லாமை தான் இருக்கிறதுலே முதல் நன்று, அதுக்கு அடுத்த நன்று பொய்யாமைன்னு இங்கே நமக்கு தெளிவாக்குறார். குறளில் 324. நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி. நல்ல வழி அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, யாதொன்றும் ஒரு கொஞ்சம் கூட தும்மா தூண்டு கூட கொல்லாமை சூழும் நெறி, கொல்லாமல் இருக்கிற அந்த அறநெறியை பற்றி வாழ்கிறது தான் நல்ல வழி அப்படின்னு அறிவுறுத்துறார். இதெல்லாம் முதல்ல தெரியாமல் போச்சேன்னு இருக்குங்க. சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு தலை நிறைய பெயின் இருந்ததுன்னா அதுங்களை படுக்க வச்சு சுற்றி வளைச்சி சொடக்குவேன். அந்த சொடக்கத்தில் ஒரு ஒரு சுவை இருந்தது. இவ்வளோ குரூரமாக நடந்திருக்கோமான்னு நினச்சி இப்போ வெக்கமாக இருக்குது.
இப்போ தெரியுது அயன் டெஃபிஷியன்சி, அதனால தான் இந்த பெயினெல்லாம் இவ்வளோ வருதுன்னு. அயனை கூட்டி சாப்பிட தொடங்கின மறுகணமே பெயினெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த வயசில் அப்போ தெரியலையே. இப்போ 4 பேருக்கு அட்வைஸ் பண்ண தான் முடியுது. ஆனாலும் இப்படி ஆசையாக பெயின் சொடக்க நினச்சா இப்போ கொஞ்சம் அவமானமாக தாங்க இருக்குது. நீங்களும் இதை முயன்று பாருங்கள். பெயின் நிறைய தலையில் இருந்தால் பிள்ளைங்களுக்கு அயர்ன் இன்னும் கொஞ்சம் கூடி கொடுத்தோம்னா, அதாவது நல்ல கீரைகளோ பேரிச்சம்பழங்களோ இல்லை அயர்ன் டானிக்கே வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக ஒரு 3 நாளில் தலையில் ஒட்டுமொத்த பெயினும் போயிடுங்க. தலைக்கு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்ல சீயக்காய் போட்டோ இல்லை ஷாம்பு போட்டோ ஒரு தினம் தலை வாஷ் பண்ணி இது மாதிரி செய்து பாருங்கள். அதை கொல்லணுங்கிற அவசியமே இல்லை. சரி, குறள் எண் 325. நிலை அஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. இப்போ அந்த துறவிக்கு கூட அறிவுறுத்த சொல்கிறார். இத்தனை குறள்கள் வரைக்கும் நமக்கு துறவியலில் தான் இருந்தாலுமே அவர் சொன்ன எல்லாமே நமக்கு இல்லற வாழ்வானுக்கும் சேர்த்து தான் இருந்தது. அதனால் இங்கே திருப்பி அழுத்தி சொல்கிறாரு, நிலை அஞ்சு. இப்போ இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்ட நஷ்டம் வருது, திருப்பி ஒரே இது தானே நடக்க போகுது, ஒரே அனுபவங்கள் தானே. ஒரு துறவுக்கு இருக்கவங்கள யோசிச்சு பாருங்கள். திருப்பி என்ன செய்கிறாங்க, ஒரு சாப்பாடு கிடைச்சா வயிறுக்கு திருப்தியாக இருக்குது, அதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் சந்தோஷமாக இருக்குது. ஒன்றே தான், அந்த ஆக்ஷன் திருப்பி ரீப்ளே ஆகிட்டே தான் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையை நீத்தாருள், அவங்க அந்த 5 புலன்களையும் அடக்கினவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் கொலைன்னா பயப்படணும். அப்படி பயந்து கொல்லாமைக்கிட்டேயே போகாமல் இருக்கிறது தான் ஒரு தலையாய அறம், சிறந்த அறம்னு சொல்கிறேன். பாக்கி அடுத்த பதவியில் காணலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம்.